സ്വർഗത്തിലെ ദൈവം നമ്മുടെ കൂടെയുണ്ട്. അനുഗ്രഹിക്കപ്പെട്ട നല്ല സമയങ്ങൾക്കായിട്ട് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുക. പരിശുദ്ധാത്മാവിന്റെ സാന്നിധ്യം ഇങ്ങനെ നിറഞ്ഞു നിൽക്കുന്നതിനായിട്ട് നന്ദി. കർത്താവ് നമ്മളോട് ഇടപെട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന കൃപയ്ക്കായിട്ട് സ്തോത്രം. നമുക്ക് ഒരുമിച്ച് ഒരു വാക്യം വായിക്കാം. ആമേൻ. ഏശയ്യാ പ്രവചന പുസ്തകം 45:1 മുതൽ 7 വരെയുള്ള വാക്യങ്ങൾ വായിക്കാം. நாம் ஒரு வேத பகுதி எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. என்னை தவிர தேவன் இல்லை. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன். சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்கிறவர் நானே. கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். ആമേൻ. ஆமென். ഒരു ആമേൻ പറയാമോ? எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ആമേൻ. എല്ലാവരും ദൈവസന്നിധിയിൽ ഇരുന്നാട്ടെ. என்னோட சமூகத்தில் எல்லாரும் இப்பொழுது அமர்ந்திருக்கலாம். നമ്മൾ വളരെ പരിചിതമായിരിക്കുന്ന ഒരു വാക്യമാണ് വായിച്ചത്. நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதியை தான் நான் வாசிக்க கேட்டோம். ആമേൻ. തിരുവചനത്തിലുടനീളം ആമേൻ യേശുവിന്റെ ചിത്രം നമുക്ക് എല്ലാ പേജിലും കാണാം. நாம் இயேசுவினுடைய அந்த പിക്ചറെ நம்ம എല്ലാ പേജുകളിലും பார்க்க முடியும். ആമേൻ. യേശുവിന്റെ നിഴലായിട്ട് ധാരാളം പേര് ആമേൻ ഈ തിരുവചനത്തിനകത്ത് നമുക്ക് കാണാം. அதாவது இயேசுவின் நிழலாக நிறைய பேர் இந்த திருவசனத்துக்கு முன்பாக நம்மளால பார்க்க முடியும். யோசுவாயை കാണാം, മോശയെ കാണാം, യോസഫിനെ കാണാം, ഒത്തിരി പേരെ കാണാം. ஜோஷுவா பார்க்க முடியும், மோசேயும் அதுபோல யோசுவன் நிறைய பேரை நமக்கு பார்க்க முடியும். ഇസഹാക്കിനെ കുറിച്ച് ആമേൻ യേശുവിന്റെ നിഴലായിട്ട് കാണാം. இயேசுவின் நிழலாக இசகாகை குறித்தும் நமக்கு பார்க்க முடியும். അങ്ങനെ ഒരാളാണ് കോരശ്. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் கோரேஸ். ദൈവത്തിന്റെ വചനം 1-ാമത്തെ വാക്യത്തിൽ പറയുന്നത് ആമേൻ തന്റെ അഭിഷിക്തനായ കോരശ്. அதாவது 1வது வசனம் இப்படியாக சொல்லப்படுவதற்கு அபிஷேகம் பண்ணின கோரேஸ். ആമേൻ. നമുക്കറിയാം നമ്മുടെ കർത്താവായിരിക്കുന്ന യേശുവിന്റെ ആമേൻ യേശുവിനെ നമ്മൾ വിളിക്കുന്നത് ക്രിസ്തു എന്നാണ്, ക്രിസ്റ്റോസ്. அதாவது நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நாம் அழைக்கப்படுகிறது கிறிஸ்டோஸ் என்று. ലാറ്റിൻ ഭാഷയിൽ പറയുന്നത് ക്രിസ്റ്റോസ് എന്നാണ്. அதாவது லாட்டின் மொழியில் இப்படியாக சொல்லப்படுகிறது கிறிஸ்டோஸ். ക്രിസ്റ്റോസ് എന്നാണ് ലാറ്റിൻ ഭാഷയിൽ പറയുന്നത്. அதாவது லாட்டின் மொழியிலே கிறிஸ்டோஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. എന്താ ക്രിസ്റ്റോസ് എന്ന് പറയുന്ന വാക്കിന്റെ അർത്ഥം? எது அந்த கிறிஸ்டோஸ் என்று சொல்லப்படுகிற வாக்கின் அர்த்தம்? ക്രിസ്റ്റോസ് എന്ന് പറയുന്ന വാക്കിന്റെ അർത്ഥം അഭിഷിക്തൻ. கிறிஸ்டோஸ் என்று சொல்லப்படுகிற வாக்கின் அர்த்தம் இப்படியாக இருக்கிறது, அபிஷேகப்பட்ட மனிதன். അഭിഷിക്തൻ, அதாவது அபிஷேகப்பட்ட மனிதன், the anointed one. அதாவது அபிஷேகம் பண்ணினது. കോരശിനെ കുറിച്ച് ആമേൻ വചനം പറയുന്നത് അവൻ അഭിഷിക്തനാണ്. அதாவது கோரேசை குறித்து வசனம் சொல்லுகிறது அவன் அபிஷேகம் பண்ணினவன். അതുകൊണ്ടാണ് ഞാൻ പറഞ്ഞത് അവൻ ക്രിസ്തുവിന്റെ നിഴലാണ്. அதனால தான் நான் சொன்னேன் அவன் கிறிஸ்துவுக்குள் நிழலாய் இருக்கிறான். ക്രിസ്തു അല്ല, ക്രിസ്തുവിന്റെ നിഴൽ. கிறிஸ்து அல்ல, அவன் கிறிஸ்துவின் நிழலாய் இருக்கிறான். അവൻ കോരശ് എന്ന് പറയുന്ന ഒരു ജാതീയ രാജാവാണ്. அதாவது கோரேஸ் என்று சொல்லப்படுகிற மனிதன் ஒரு ராஜ்ய ராஜாவா இருந்தான். നമ്മൾ ഇന്ന് വായിച്ച ഈ വാക്യം തിരുവചനം, യേശയ്യാ പ്രവചന പുസ്തകത്തിലെ തിരുവചനം. அதாவது நாம் வாசிக்கப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அந்த திருவசனம் 45ஆம் அதிகாரம். കോരശ് ജനിക്കുന്നതിന് 150 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് എഴുതിയതത്രേ. 150 வருடங்களுக்கு முன்பாக கோரேஸ் பிறப்பதற்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த திருவசனம். കോരശ് എന്ന് പറയുന്ന ഒരു പേര് കണ്ടുപിടിക്കുന്നതിന് മുമ്പേ കോരശിനെ കുറിച്ചുള്ള പ്രവചനം വരികയാണ്. அதாவது கோரேஸ் என்ற பேர் வருவதற்கு முன்பாகவே கோரேசை குறித்துள்ள அந்த தீர்க்கதரிசனங்கள் வசனங்கள் இந்த பட்டியலில் எழுதப்பட்டிருக்கிறது. നമ്മുടെ ആമേൻ സഹോദര കുഞ്ഞുങ്ങൾക്ക് നമ്മൾ പേരൊക്കെ ഇടാറുണ്ട്. നമ്മുടെ பிள்ளைகளுக்கு நாம் பேர்களை சூட்டுகிறது உண்டு. സണ്ണിയുടെ കൊച്ചിന്റെ പേര് സെയിൻ എന്നാണ്. സെയിൻ
அதாவது அந்த சன்னி பிரதரோட மகனோட பேர் வந்து സെയിൻ. ആമേൻ. നമ്മുടെ ബെന്നി ബ്രദറിന്റെ ആമേൻ സഹോദര കുഞ്ഞിന്റെ പേര് ഹുൽദ എന്നാണ്. அது நம்ம பென்னி சகோதரருடைய பிள்ளையோட பேர் வந்துட்டு ஹுல்தா. ആമേൻ. ഈ പേരൊക്കെ ആമേൻ സഹോദരൻ പുതുതായിട്ടുണ്ടായ പേരാ. அந்த பேர் இந்த பேர்கள் எல்லாம் புதிதாய் உண்டான பேர்கள். ഒരു 10 ആമേൻ സഹോദരൻ 50 വർഷം മുമ്പ് ഈ പേരുണ്ടായിരുന്നോ എന്ന് ചോദിച്ച സംശയമാണ്. 50 வருடங்களுக்கு முன்பாக இந்த பேர்கள் உண்டாயிருந்தன்னு கேட்டால் அது சந்தேகத்துக்குரியதா இருக்கிறது. ഞാൻ ഈ ഹുൽദ എന്നുള്ള പേര് കേട്ടിട്ടേ ഇല്ല. நான் இந்த ஹுல்தா என்று சொல்லப்படுகிற பேரை கேட்டதே എനിക്ക് கிடையாது. തോന്നുന്നത് അത് ബെന്നി ബ്രദർ കണ്ടുപിടിച്ചതാണെന്നാ. நான் நினைக்கிறேன் அது பென்னி சகோதரன் கண்டுபிடித்தது என்று நினைக்கிறேன். ആമേൻ സഹോദരൻ. അതേപോലെ തന്നെ ആമേൻ സണ്ണി ബ്രദർ കണ്ടുപിടിച്ചതാണ് സെയിൻ എന്നുള്ള പേര്. சன்னி சகோதரர் கண்டுபிடித்ததுதான் சேன் என்றுள்ள பேரு. അങ്ങനെ കോരശിന്റെ അപ്പനും അമ്മയും കോരശ് എന്ന പേര് കണ്ടുപിടിക്കുന്നതിന് മുമ്പേ, அது அப்படிப்பட்ட கோரேசுடைய தாய் தகப்பனும் அவருடைய பெயர்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக, കോരശ് എന്ന് പറയുന്ന പേര് കണ്ടുപിടിക്കുന്നതിന് മുമ്പേ, கோரேஸ் என்று சொல்லப்படுகிற பெயர் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக, കോരശിന്റെ അപ്പൻ ജനിക്കുന്നതിന് മുമ്പേ, கோரேசுடைய தகப்பன் பிறப்பதற்கு முன்பாக, 150 വർഷങ്ങൾക്ക് മുന്നാടി 150 வருடங்களுக்கு முன்பாக, അവൻ സഹോദരൻ സ്വർഗത്തിലെ ദൈവം യേശയ്യ പ്രവാചകനിലൂടെ വിളിച്ചു പറയുക, കോരശ് ഞാൻ നിന്റെ കരം പിടിച്ചിരിക്കുന്നു. அதாவது பரலோக தேவனாய் இருக்கிற கர்த்தர் ஆமென் 150 வருடங்களுக்கு முன்பாக அவர் எழுதுகிறார், அபிஷேகம் பண்ணின கோரேஸ் என் கைகளுக்கு முன்பாக இருக்கிறார். അവൻ നമ്മുടെ കുഞ്ഞ് ജനിക്കുന്നതിന് മുമ്പ്, അവൻ ബെന്നി ബ്രദർ അവൻ കൃപാ സിസ്റ്ററിനെ കാണുന്നതിന് മുമ്പ്, ബെന്നി ബ്രദറിന്റെ അപ്പനും അമ്മയും കാണുന്നതിന് മുമ്പ് സ്വർഗത്തിലെ അപ്പച്ചൻ ഹുൽദയെ കുറിച്ച് പറഞ്ഞ എങ്ങനെയുണ്ടാവും? அதாவது பென்னி சகோதரன் பிறப்பதற்கு முன்பாகவே, ஆமென், பென்னி சகோதரனுடைய தகப்பன் பிறப்பதற்கு முன்பாகவே, அது கிருபா சிஸ்டர் ஆமென் இணைக்கிறதற்கு முன்பாகவே, ஆமென், ஹல்லேலூயா, குல்தாவை குறித்து பரலோகம் என்ன எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்ப നമ്മൾ വായിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന പുസ്തകം, அதுதான் நாம் இப்பொழுது வாசிக்கப்பட்டிருக்கிற அந்த புத்தகம். കോരശ് എന്ന് പറയുന്ന ഒരു ജാതീയ രാജാവാണ്. கோரேஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு ஜாதிக ராஜா. അദ്ദേഹത്തിന് സത്യദൈവത്തെ അറിയത്തില്ല. அவன் ஒரு உண்மையான தேவனை அறிந்தவன் இல்லை. ഞാൻ ഗൂഗിൾ ചെയ്ത് നോക്കിയപ്പോ ആമേൻ സ്തോത്രം, കോരശ് വിശ്വസിക്കുന്നത് സോറോ എസ്തേനിയസ്യം എന്ന് പറയുന്ന ഒരു പാഗൻ വിശ്വാസത്തിലാണ്. அதாவது கோரேஸ் அவன் வேறொரு தேவனை விசுவாசித்துக் கொண்டிருந்தான். ബാബിലോണിയൻ മതം, அது பாபிலோனுடைய மதத்தை சேர்ந்தவன். അപ്പൊ ബാബിലോണിയൻ മതത്തിൽ വിശ്വസിക്കുന്ന കോരശ്, பாபிலோனின் அந்த மதத்தை விசுவாசிக்கிற கோரேஸ், ആമേൻ സ്തോത്രം, ആ കോരശിനെ കുറിച്ച് ദൈവത്തിന്റെ വചനം പറയുക, ഞാൻ നിന്റെ കരം പിടിച്ചിരിക്കുന്നു. அதாவது அந்த கோரேசை குறித்து தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன், ഞാൻ നിന്റെ മുന്നേ പോകും, நான் உனக்கு മുൻபாக செல்லுவேன். കോരശിന്റെ ആമേൻ സ്തോത്രം വചനം 2-ാമത്തെ വാക്യം, യേശയ്യാ പ്രവചനം 45-ന്റെ 2-ാമത്തെ വാക്യം പറയുന്നത് ഇങ്ങനെയാണ്, I will go before you. அதாவது യേശയ്യാ தீர்க்கதரிசி புத்தகம் 45-ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே செல்லுவேன், ഞാൻ നിന്റെ മുമ്പേ പോകും. நான் உனக்கு முன்னே போவேன். കോരശിന്റെ പേര് പറഞ്ഞിട്ട് പറയാ, കോരശേ ഞാൻ നിന്റെ മുമ്പേ പോകും. கோரேசுடைய பேரை சொல்லிக்கிட்டு சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக போவேன். പർവ്വതങ്ങളെ ഞാൻ നിരപ്പാക്കും. அதாவது பர்வதங்களை நான் உனக்கு முன்பாக சமபூமியாக்குவேன். ആമേൻ. ഇംഗ്ലീഷ്, ഹിന്ദിയിൽ, മലയാളത്തിലും തമിഴിലും പർവ്വതം ഇല്ലെന്ന് തോന്നുന്നു. அதாவது மலையாளத்திலையும் தமிழ்லையும் அந்த பர்வதம் என்று சொல்லப்படுகிறது. അതിന്റെ ശരിയായ ആമേൻ തർജ്ജമയ്ക്കകത്ത് റൂട്ട് വേർഡിനകത്ത് ഒരു പർവ്വതമാണ്. அதற்குள்ளாய் ஒரு ரூட் வேடுக்குள்ளாய் நாம் பார்க்கிற வேளையில் அது ஒரு பர்வதமாய் இருக்கிறது. ആമേൻ. ലെവൽ ദ മൗണ്ടൻസ് എന്നാണ് ഇംഗ്ലീഷ് വേദപുസ്തകത്തിൽ എഴുതിയിരിക്കുന്നത്. இங்கிலீஷ் வேத புஸ்தகத்தில் லெவல் த மவுண்டன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. വലിയ പർവ്വതങ്ങളെ ആമേൻ സ്തോത്രം ഞാൻ നിന്റെ മുന്നേ പോയി നിരപ്പാക്കും. അതായത് பெரிய பர்வதங்களை நான் உனக்கு முன்பாக சென்று அது சமபூமியாய் ஆக்குவேன். വീണ്ടും അവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നത്, ഞാൻ ആമേൻ നിന്റെ മുമ്പേ ചെന്ന് താമ്രവാതിലുകളെ തകർത്ത്, அதாவது நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை சிவையாக்குவேன், ഇരുമ്പോടാമ്പലുകളെ ഖണ്ഡിച്ചു കളയും. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாளிகளை முறிப்பேன். ആമേൻ. ദൈവത്തിന്റെ വചനം പറയുകയാണ്, ആമേൻ, അതിന്റെ മൂന്നാമത്തെ വാക്യം പറയുകയാണ്, ഞാൻ നിനക്ക് ആമേൻ സ്തോത്രം ഇരുട്ടിലെ നിക്ഷേപങ്ങളെയും മറവിടങ്ങളിലെ ഗുപ്തനിധികളെയും തരും. அதாவது தமிழ் வேதாகமத்தில் 4வது வசனமா இருக்கிறது. அது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதைகளையும் உனக்கு கொடுப்பேன். அப்ப கோரேஸ் என்று പറയുന്ന ദൈവത്തെ അറിയാത്ത മനുഷ്യൻ, கோரேஸ் என்று சொல்லப்படுகிற தேவனை அறியாத மனிதன், അദ്ദേഹം ജനിക്കുന്നതിന് 150 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ്, அந்த மனிதன் பிறப்பதற்கு 150 வருடங்களுக்கு முன்பாக സ്വർഗ്ഗത്തിലെ ദൈവം വിളിച്ചു പറയുകയാ, பரலோக தேவன் அழைத்து சொல்கிறார், കോരേസേ നീ എന്റെ അഭിഷിക്തനാ, நீ கோரேசே நீர் அபிஷேகம் பண்ணப்பட்ட
பிடிக்கப்பட்ட மனிதன். ഞാൻ നിന്റെ കരം പിടിച്ചിരിക്കുക. நான் உன்னுடைய கரத்தை பிடித்திருக்கிறேன். ഞാൻ നിന്റെ മുന്നേ പോകും. நான் உனக்கு முன்பாக செல்லுவேன். നിന്റെ മുന്നിലുള്ള പർവ്വതങ്ങളെ ഞാൻ നിരപ്പാക്കും. உனக்கு முன்பாக காணப்படுகிற பர்வதங்களை நான் சமபூமியாக்குவேன். താമ്രവാതിലുകളെ തകർത്തു കളയും. நான் வெண்கல கதவுகளை உடைப்பேன். ഇരുമ്പോടാമ്പലുകളെ മുറിച്ചു കളയും. இரும்பு தாழ்பாளிகளை முறித்து போடுவேன். എന്നിട്ട് പറയുക, ഞാൻ നിനക്ക് ഇരുട്ടിലെ നിക്ഷേപങ്ങളെ തരും. அதுக்கப்புறமா திரும்ப சொல்லியார், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நான் உனக்கு கொடுப்பேன். കോരശ് കണ്ടിട്ടില്ലാത്ത, കോരശ് അറിഞ്ഞിട്ടില്ലാത്ത ദൈവം കോരശിനെ കുറിച്ച് പറയുകയാണ്. கோரேசை கண்டிடாத, அறியாத தேவன் கோரேசை குறித்து இந்த இடத்துல ഈ சொல்லப்பட்டிருக்கிறார். തിരുവചനം പഠിച്ചുകൊണ്ടിരുന്നപ്പോൾ இந்த திருவசனத்தை தியானித்துக் கொண்டிருந்த வேளையில் പരിശുദ്ധാത്മാവ് എന്റെ അകത്ത് ഇങ്ങനെ പറഞ്ഞു, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இப்படியாக சொன்னார், ഇതാണ് സുവിശേഷം. இதுதான் சுவிசேஷம். ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. നീ അറിയാത്ത നിന്റെ ദൈവം நீ அறியாத உன்னுடைய தேவன் നിന്നെ സ്നേഹിക്കുകയും உன்னிலே அன்பு செலுத்துவதற்காக, നീ അറിയാതിരിക്കുമ്പോൾ തന്നെ നിന്നെ അറിയുകയും நீங்கள் அறியாத இருக்கிற வேளையிலே அவர் உங்களை നിന്നെ அறிவதற்கும், കരം പിടിച്ച് നടത്തുകയും ചെയ്യുന്ന ദൈവം. உங்களுடைய கரங்களை பிடித்து நடத்துகிற தேவன். ഈ വചനത്തിനകത്ത് ആമേൻ അതിന്റെ 4-ാമത്തെ വാക്യം 3-4 വാക്യങ്ങളിൽ പറയുന്നത്, ആമേൻ സ്തോത്രം, ആമേൻ, ഞാൻ നിന്നെ പേര് ചൊല്ലി വിളിച്ചു എന്ന്. 3-4 வசனங்கள் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ആമേൻ സ്തോത്രം, ഞാൻ നിന്നെ പേര് ചൊല്ലി വിളിച്ചിരിക്കുക. நான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன். കർത്താവിന് സ്തോത്രം. എന്തിനാ പേര് ചൊല്ലി വിളിച്ചേ? எதற்காக அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார்? ആമേൻ സ്തോത്രം. ആമേൻ മലയാളത്തിൽ എഴുതിയിരിക്കുന്ന ഓമന പേര് ചൊല്ലി. மலையாளத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, ரொம்பவும் நேசிக்கிறவர். ആമേൻ സ്തോത്രം. ഓമന പേര്, സർനെയിം. ഇംഗ്ലീഷിൽ എഴുതിയിരിക്കുന്ന സർനെയിം. കർത്താവിന് സ്തോത്രം. இங்கிலீஷ்ல சர்நேம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. എല്ലാവരും സർനെയിം കൂട്ടി വിളിക്കാറില്ല. எல்லாரும் அந்த சர்நேமை கூட்டி എല്ലാവരും அழைக்கப்படுகிற നിക്നെയിമൊന്നും എല്ലാവർക്കും അറിയത്തില്ല. எல்லாருக்கும் ஃபுல், அதாவது நிக்நேம் யாருக்குமே தெரியாது. ആമേൻ സ്തോത്രം. ദൈവത്തിന്റെ വചനം പറയുക, ഞാൻ നിന്നെ ഓമന പേര് ചൊല്ലി വിളിച്ചു. வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களை, அதாவது சர்நேம் சொல்லி அழைக்கிறேன். പ്രിയമുള്ളവരെ, നമ്മൾ ആരും യഹൂദന്മാരായിരുന്നില്ല. நாம் யாவரும் அது யூதர்களாயிருக்கவில்லை. നമ്മൾ ആരും ദൈവത്തിന്റെ സ്വന്തം ജനമായിരുന്നില്ല. நாம் யாரும் தேவனுடைய சொந்த ஜனங்களாக இருக்கவில்லை. കാട്ടൊലിവായിരുന്ന നമ്മെ, ആമേൻ സ്തോത്രം, ആമേൻ, ദൈവത്തോട് നമ്മെ ഒട്ടിച്ചു ചേർക്കുകയായിരുന്നു. அது காட்டொலிவமாய் இருந்த நம்மை அவர் தேவனோடு சேர்த்து அவர் ஒட்டி சேர்க்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവത്തിന്റെ വചനം പറയുകയാ, നാം അവനെ അറിയാതിരിക്കുമ്പോൾ, நாம் அவரை அறியாத இருக்கிற வேளையில் ആമേൻ, അവൻ നമ്മെ പേര് ചൊല്ലി വിളിച്ചു. அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். ആമേൻ. അതുകൊണ്ടാ അവൻ നമുക്ക് വേണ്ടി മരിച്ചതാണ്. அதனாலதான் அவர் நமக்காக மரித்தார். തിരുവചനം പറയുന്നത്, യേശു ക്രിസ്തു, ആമേൻ സ്തോത്രം, മാനവ ജാതിക്ക് വേണ്ടി മരിച്ചു. அது திருவசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து பாவிகளாக இருக்கிறவர்களாக அவர் மரித்தார். സ്നാപക യോഹന്നാൻ യേശുവിനെ കാണുമ്പോൾ വിളിച്ചു പറയുകയാ, ഇതാ ദൈവത്തിന്റെ കുഞ്ഞാട്. அத ஞான யோவான் இப்படியாக சொல்கிறார், இதா தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவர், ലോകത്തിന്റെ പാപം നീക്കുന്ന ദൈവത്തിന്റെ കുഞ്ഞാട്. உலகத்தின் பாவங்களை நீக்கி போக்கிறது. ആമേൻ. കർത്താവിന് സ്തോത്രം. ആമേൻ. യേശു ക്രിസ്തുവിനെ കുറിച്ച് പറഞ്ഞിരിക്കുന്നത് പോലെ, இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறது போல, ആമേൻ, യേശു ക്രിസ്തു നമ്മെ സ്നേഹിച്ചതുപോലെ, இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு கூர்ந்தது போல, പിതാവായ ദൈവം, ആമേൻ സ്തോത്രം, തന്റെ മകനെ, ആമേൻ, ജാതികൾക്ക് വേണ്ടി അയച്ചതുപോലെ, ஜாதிகளுக்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை ஜாதிகள் மத்தியில் அனுப்பினது போல, ആമേൻ സ്തോത്രം, ആമേൻ, കോരശിനെ കുറിച്ച് പറയുകയാ, കോരശിനെ ദൈവം സ്നേഹിച്ചു എന്ന്. அதாவது கோரேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் கோரேசை அன்பு செலுத்தினார். നമ്മൾ ആരും യേശുവിനെ അറിഞ്ഞതല്ല. நாம் யாவரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அல்ல. നമ്മൾ യേശുവിനെ അറിയാൻ ഇടയായതല്ലേ? நாம் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு நம்மளால முடியும் അല്ലേ? இல்லையா? നമ്മൾ ആരെങ്കിലും യേശുവിനെ അന്വേഷിച്ചു പോയതാണോ? நாம் யாராவது இயேசு கிறிஸ்துவை தேடி போனவர்களா? ഞാനല്ല. ഞാൻ യേശുവിനെ അന്വേഷിച്ചു പോയതല്ല. நான் இயேசுவை தேடி போகவில்லை. ഞാൻ യേശുവിനെ അറിയുവാൻ ഇടയായതാ. நான் இயேசுவை அறிவதற்கு என்னால എന്നെ முடியும். ആരോ നിർബന്ധിച്ച് വിളിച്ചു കൊണ്ടുപോയി. யாரோ என்ன வந்துட்டு கண்டிப்பா நீங்க வரணும்னு சொல்லி கொண்டு அழைத்தார்கள். അവൻ എന്നെ ക്ഷണിച്ചു കൊണ്ടുപോയി. என்னை அழைத்து கொண்டு போனார்கள். ഒരു വചനം ശുശ്രൂഷ നടക്കുന്ന സ്ഥലത്ത് കൊണ്ട് ഇരുത്തി, ஒரு வசனத்தில் ஊழியங்களை செய்து கொண்டிருந்த இடத்துல என்னை கொண்டு அந்த இடத்துல அமர பண்ணார்கள். ആമേൻ സ്തോത്രം. നിർബന്ധിച്ച് പലതും പറഞ്ഞ് എന്നെ പ്രലോഭിപ്പിച്ച് കൊണ്ടുചെന്നതാ. பல காரியங்களை சொல்லிக்கிட்டு கண்டிப்பாக வரணும் என்று கொண்டு அழைத்து சென்றார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരുപക്ഷെ നിങ്ങളുടെയും ആമേൻ അവസ്ഥ ഇതൊക്കെ തന്നെ ആയിരിക്കും. சில வேளையில உங்களுடைய காரியங்களும் இப்படிப்பட்டதா இருக்கலாம். നമ്മൾ ആരും യേശുവിന്റെ പുറകെ നടന്ന് യേശുവിനെ അറിയണമെന്ന് വിചാരിച്ച് നമ്മൾ പോയതല്ല. நாம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் என்று கூறி அவருடைய பின்னாக நாம் சென்றவர்கள் அல்ல. ഒരുപക്ഷെ നമ്മുടെ ജീവിതത്തിൽ അടിച്ച കൊടുങ്കാറ്റുകളായിരിക്കാം നാം യേശുവിനെ അറിയുവാനിടയാക്കിയത്. சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில அடிக்கப்பட்டிருந்த அந்த കൊടുങ്കാற்றின் மூலமாய் நாம் சில வேளையில നമ്മുടെ ജീവിതത്തിലെ പ്രതിസന്ധികളുടെ മധ്യത്തിൽ ഒരു രക്ഷകനുണ്ടെന്ന് നമ്മൾ കേട്ട് കാണും. சில வேளையில നമ്മുടെ வாழ்க்கையில வந்துட்ட பிரச்சனையில ஒரு രക്ഷകர் தேவை என்று நாம் அறிந்திருக்கலாம். എന്തായിരുന്നാലും ദൈവം നമ്മെ കൂട്ടി വരുത്തിയതാ. எதுவா இருந்தாலும் தேவன் நம்மை கூட்டி சேர்த்தார். ദൈവം നമ്മെ അവനെ കുറിച്ച് അറിയുവാൻ ഇടയാക്കിയതാ.
தேவன் அவர் அவரை அறிவதற்கு மூலம் அவரை அறிந்து கொள்வதற்கு நம்மை ஒரு முகாந்திரமாய் ஆக்கினார். ആമേൻ. ഈ സണ്ണിയും നാൻസിയൊക്കെ നമ്മുടെ ചർച്ചയിൽ വരുമ്പോൾ இந்த சன்னி சகோதரன் நான்சி சகோதரி அவர்கள் நம்முடைய சபைக்குள்ளே வருகிற வேளையில் അവർക്ക് പെന്തിക്കോസ്ത് പള്ളി എന്താണെന്ന് പോലും അറിയത്തില്ല. அவர்களுக்கு அந்த பெந்தைக்கோஸ்து சபை என்ன என்பதை கூட தெரியாது. എന്നെ ഈ സണ്ണി ഫാദർ എന്ന് വിളിച്ചോണ്ടിരുന്നേ. முன்பு அந்த சன்னி சகோதரன் என்ன ஃபாதர் என்று அழைப்பார். ആമേൻ. ஆமென். നമ്മളെയൊക്കെ ദൈവം ഇതുപോലെ കൂട്ടി വരുത്തിയതാ. இது போலதான் நம்மை அவர் கூட்டி சேர்த்தார். ആമേൻ. പാസ്റ്റർ എന്താണ് അച്ഛൻ എന്താണെന്ന് അറിയാത്ത നമ്മെ ദൈവം വിളിച്ച് യേശുവിനെ അറിയുവാൻ ഇടയാക്കി. அதாவது போதகர் யார் ஃபாதர்கள் யார் என்பதை அறியாத இருந்த நம்மை தேவன் அவர் நம்மை கூட்டி சேர்த்தார். ஆமென். കർത്താവിന് സ്തോത്രം. കർത്താവിന് സ്തോത്രം ചെയ്യുക. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். കോരശ് ദൈവത്തെ അറിഞ്ഞതല്ല. கோரேஸ் தேவனை அறிந்தவன் அல்ல. എന്നാൽ കോരശ് ജനിക്കും മുമ്പേ കോരശിനെ ദൈവം അറിഞ്ഞു. എന്നാൽ கோரேஸ் பிறப்பதற்கு முன்பாக தேவன் கோரேஸை அறிந்தார். കോരശിനെ കുറിച്ച് എഴുതി വെച്ചിരിക്കുക, ഞാൻ നിന്നെ ഓമന പേർ ചൊല്ലി വിളിച്ചു. அது கோரேஸை குறித்து சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது, நான் உன்னை அதாவது சர்நேமாக உன்னை அழைப்பேன். പരിശുദ്ധാത്മാവ് എന്നോട് പറഞ്ഞത് ഇതാണ് സുവിശേഷം. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இதுதான் சுவிசேஷம். നീ യേശുവിനെ അറിയാതിരുന്നപ്പോൾ, நீங்கள் இயேசுவை அறியாதிருந்த നീ வேளையில், യേശുവിനെ കുറിച്ച് അറിയാതിരുന്നപ്പോൾ, நீங்கள் இந்த இயேசுவை குறித்து அறியாதிருந்த അവന്റെ வேளையில், ക്രൂശ് എന്തെന്ന് നിനക്ക് തിരിച്ചറിയാൻ സാധിക്കാതിരുന്നപ്പോൾ, அவருடைய சிலுவை எது என்று திரித்தறிந்து கொள்ளாதிருக்கிற നീ வேளையில், ക്രൂശിന് ശത്രുവായിരുന്നപ്പോൾ, நீங்கள் சிலுவைக்கு அந்த சத்ருவாய் இருந்த வேளையில், നിന്നെ സ്നേഹിച്ച ഒരു സ്നേഹമുണ്ട്. உங்களை அன்பு செலுத்தின ஒரு அன்பு உண்டு. അവന്റെ പേരാണ് നസ്രായനായിരിക്കുന്ന യേശു കർത്താവ്. அவருடைய பேர் தான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവത്തിന്റെ വചനം പറയുകയാണ്, திருவசனம் சொல்கிறது, കോരശിന്റെ കരം പിടിച്ച് നടക്കുകയാണ്. அது கோரேசுடைய கரத்தை பிடித்து நடக்கிறார். ദുർഘടങ്ങൾ അവന്റെ മുമ്പിൽ നിരപ്പാകുകയാണ്. அவனுக்கு முன்பாக வெண்கல கதவுகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. പ്രതിസന്ധികൾ മാറിപ്പോവുകയാണ്. அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகிறது. താമ്രവാതിലുകൾ ഉടഞ്ഞു പോവുകയാണ്. இரும்பு தாழ்பால்கள் எல்லாம் முறிந்து போகிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വചനം പറയുകയാണ്, ഇരുട്ടിലെ നിക്ഷേപങ്ങളെ ദൈവം അവന് കൊടുക്കുകയാണ്. வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் அவனுக்காக கொடுக்கப்படுகிறது. ചരിത്രം ഞാൻ പഠിച്ചപ്പോൾ அவர் அந்த ஹிஸ்டரி நான் படித்த வேளையில் എനിക്ക് മനസ്സിലായത് ഇങ്ങനെയാണ്. எனக்கு நான் புரிந்து கொண்டது இப்படி. ആമേൻ. രാജാക്കന്മാരുടെ രാജാവായി താൻ വാഴുമ്പോൾ, ராஜாவாய் அவர் வருகிற வேளையில், അനേക രാജ്യങ്ങൾ തന്റെ സാമ്രാജ്യത്തോട് കൂട്ടിച്ചേർക്കപ്പെട്ടവനായിട്ട് താൻ ഇരിക്കുമ്പോൾ, அநேக ராஜ்யங்கள் அவரோடு கூட இருக்கிற வேளையில், ഒരിക്കൽ താൻ ഈ പുസ്തകത്തെ കുറിച്ച് കേൾപ്പാനിടയായി. ஒரு தடவை இந்த புஸ்தகத்தை குறித்து அவன் கேள்விப்பட ആരോ முடியும். കോരശിന്റെ അടുക്കൽ കൊണ്ടുവന്ന് ഏശയ്യാ പ്രവചന പുസ്തകത്തിന്റെ ചുരുളൻ അവനെ കാണിച്ചിട്ട് പറഞ്ഞു, ஏசாயா தீர்க்கதரிசி அந்த சுருளை அவனுடைய கருத்திலே கொடுக்கப்பட்டு கொண்டு சொல்கிறது, മഹാരാജാവേ, നിന്റെ പേർ നിന്നെ കുറിച്ച് ഈ പുസ്തകത്തിൽ എഴുതി വെച്ചിരിക്കുകയാണ്. மகாராஜாவே, உன்னை குறித்து இந்த புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. നീ ദൈവത്തിന്റെ അഭിഷിക്തനാ. நீ தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவன். നീ സത്യ ദൈവത്താൽ തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ടവനാ. நீ சத்திய தேவனே தெரிந்து கொண்டப்பட்டவன். നീ യഹോവയുടെ ആമേൻ സ്തോത്രം ആമേൻ യഹോവയുടെ ആമേൻ മക്കൾക്ക് വേണ്ടി, ജനത്തിനു വേണ്ടി നിന്നെ ദൈവം കണ്ടിരിക്കുകയാണ്. യഹോവയുടെ தேவனுடைய பிள்ளைகளுக்காக உன்னை அவர் கண்டிருக்கிறார். നിന്റെ മുന്നിൽ ആമേൻ സ്തോത്രം വാതിലുകൾ തകരും. உனக்கு முன்பாக வாതിல்கள் முறியும். നിന്റെ മുന്നിൽ വാതിലുകൾ തുറന്നു കിടക്കും. உனக்கு முன்பாக வெண்கல கதவுகள் திறக்கும். നിന്റെ കരം ഞാൻ പിടിച്ചിരിക്കുകയാണ്. உன்னுடைய കരத்தை நான் பிடித்திருக்கிறேன். നിനക്ക് ഞാൻ നിക്ഷേപങ്ങളെ തരും. உனக்கு நான் பொக்கிஷங்களை கொடுப்பேன். നിന്റെ മുന്നിൽ രാജാക്കന്മാർ ആമേൻ സ്തോത്രം ആയുധങ്ങളില്ലാതെ മാറുവാനിടയാകും. உனக்கு முன்பாக ராஜாக்கள் ஆயுதம் இல்லாமல் அவர்கள் மாண்டு போவார்கள். എന്തിനാണെന്നറിയാമോ? എന്റെ ജനത്തിനു വേണ്ടി നിന്നെ ഞാൻ തിരഞ്ഞെടുത്തിരിക്കുകയാണ്. எதற்காக என்றால் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். കോരശിന് ഒരു കാര്യം മനസ്സിലായി. கோரேசுக்கு ஒன்று புரிந்தது. ആമേൻ സ്തോത്രം, താൻ രാജാക്കന്മാരുടെ രാജാവായതല്ല, அவன் ராஜாவுடைய ராஜாவானதல்ல, രാജാക്കന്മാരുടെ രാജാവ് ആക്കിയതാണെന്ന്. ராஜாவுடைய ராஜாவை அவனை ஆக்கினது. ആമേൻ സ്തോത്രം, അവനെ രാജാക്കന്മാരുടെ രാജാവ് ആക്കിയത്, அவனை ராஜாக்களின் ராஜாவாய் மாற்றினது. അവൻ സ്വർഗ്ഗത്തിലെ ദൈവമാണെന്ന്. பரலோகத்தின் தேவன். അവൻ തന്നെ അഭിഷേകം ചെയ്തിരിക്കുകയാണെന്ന്. அவர் அவனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். നിങ്ങൾക്കറിയാമോ? ആമേൻ സ്തോത്രം, തിരുവചനത്തിനകത്ത് ആമേൻ സ്തോത്രം ആമേൻ സ്തോത്രം ദിനവൃത്താന്തങ്ങളുടെ പുസ്തകം വന്നെടുത്ത് കർത്താവ് സ്തോത്രം 2 ദിനവൃത്താന്തങ്ങളുടെ പുസ്തകം 36-23 തിരുവചനത്തിനകത്ത് കോരശ് ആമേൻ സ്തോത്രം തന്നെ കുറിച്ചുള്ള ദൂത് കേട്ടിട്ട് വിളിച്ചു പറയുന്ന ഒരു വാക്യം അവിടെ എഴുതി വെച്ചിട്ടുണ്ട്. 2 നാளாகமம் 36 அதிகாரம் அவருடைய 27 വചനത്തിൽ സത്യദൈവത്തെ അറിയാത്ത കോരശ് ദൈവത്തെ കുറിച്ച് പറയുന്നത് കേട്ടാട്ട്. அது சத்திய தேவனை அறியாத கோரேஸ் அந்த இடத்திலே சொல்கிறார், ആമേൻ. அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்கு இருக்கிறானோ. 2 ദിനവൃത്താന്തം 36 ആമേൻ 23 വാക്യം വായിച്ചു.
அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்கு இருக்கிறானோ ஆ. அவன் போகட்டும், அவருடைய தேவனாய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். ആമേൻ. അതിന്റെ മേളത്തെ വാക്യം കൂടി വായിച്ചേ. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்தில் கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலேயே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜாக்கள் எல்லாம் எனக்கு தந்தர்லி. ഹല്ലേലൂയ. ഭൂമിയിലെ രാജാക്കന്മാരെയൊക്കെ എനിക്ക് ആരാ തന്നത്? பூமியின் ராஜாக்கள் எல்லாம் யார் எனக்கு கொடுத்தார்? സ്വർഗത്തിലെ സത്യദൈവം, பரலோகத்தின் உண்மையான தேவன். ജാതീയ രാജാവ് സത്യം തിരിച്ചറിയുകയാണ്. ஜாதிக ராஜா அந்த சத்தியத்தை அறிந்து கொள்கிறார். തന്നെ അനുഗ്രഹിച്ചത് ആരാണെന്ന് താൻ വ്യക്തമായിട്ട് മനസ്സിലാക്കുകയാണ്. தன்னை ஆசீர்வதித்த தேவன் யார் என்பதை குறித்து அந்த இடத்துல புரிந்து അദ്ദേഹം கொள்கிறார். വിളിച്ചു പറയുക, എനിക്ക് ഇത് മുഴുവൻ തന്നത് ആമേൻ സ്വർഗ്ഗത്തിലെ ദൈവമാണ്. அந்த மனிதன் இப்படியாக சொல்கிறார், எனக்கு இது கொடுத்தது பரலோகத்தின் தேவன். ആമേൻ സ്തോത്രം. അവൻ വിളിച്ചു പറയുക, ആമേൻ സ്വർഗ്ഗത്തിലെ ദൈവമായ യഹോവ ഭൂമിയിലെ സകല രാജ്യങ്ങളെയും എനിക്ക് തന്നിരിക്കുന്നു. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜாக்களை எல்லாம் எனக்கு தந்தர்லி. എനിക്ക് ഞാൻ വെട്ടിപ്പിടിച്ചതല്ല, എനിക്ക് തന്നതാ. நான் பிடித்து கொண்டதல்ல, அவர் எனக்காக கொடுத்தது. ഇതിന്റെ പേരാ കൃപ. இதனுடைய பேருதான் கிருபை. നിനക്ക് അർഹതയില്ലാതിരുന്നിട്ടും, உங்களுக்கு தகுதி இல்லாத இருந்த வேளையில், നീ ദൈവത്തെ സത്യദൈവത്തെ അറിയാതിരുന്നിട്ടും, நீங்கள் சத்திய தெய்வத்தை அறியாத இருந்த வேளையிலே നിന്നെ സ്നേഹിച്ച ഒരു ദൈവം, உங்களை அன்பு செலுத்தின உங்கள் നിന്നെ தேவன், മാനിച്ച ഒരു ദൈവം, உங்களை ஆசீர்வதித்த ஒரு தேவன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവത്തിന്റെ വചനം പറയുക, പ്രിയമുള്ളവരെ, തിരുവചനത്തിനകത്തൊരു വാക്യമുണ്ട്. திருவசனத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ആദ്യം இருக்கிறது. അവിടുത്തെ രാജ്യവും നീതിയും അന്വേഷിക്കുക. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், മറ്റുള്ളവ എല്ലാം അതോടൊപ്പം കൂട്ടിച്ചേർക്കപ്പെടും. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட കൊടുக்கப்படும். മത്തായി സുവിശേഷം 6:33. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் മറ്റുള്ളവ 33வது വചനം. എല്ലാം അതോടൊപ്പം കൂട്ടിച്ചേർക്കപ്പെടും. மற்றதெல்லாம் உங்களுக்காக சேர்க்கப்படும். ആമേൻ സ്തോത്രം. കോരശിനെ ദൈവം വിളിച്ചത്, கோரேசினை தேவன் அழைத்தது ആമേൻ ദൈവത്തിന്റെ ആമേൻ ആമേൻ രാജ്യത്തിന് വേണ്ടിയിട്ടാ. அவருடைய ராஜ்யத்துக்காக, ദൈവത്തിന്റെ രാജ്യത്തിന് വേണ്ടി. தேவனுடைய ராஜ்யத்துக்காக അവനെ அழைத்தார். അഭിഷേകം ചെയ്തത് அவனை அபிஷேகம் பண்ணினது ദൈവ രാജ്യത്തിന് വേണ്ടിയാ. தேவனுடைய ராஜ்யத்துக்காக. 45ന്റെ 1ാമത്തെ വാക്യം പറയുന്നത്, 40 യേശയ്യാ தீர்க்கதரிசியின் புத்தகம் അവൻ 45 ജാതികളെ കീഴടക്കി, அவன் ராஜ்யங்களை கீழ்ப்படுத்தி രാജാക്കന്മാരുടെ അരക്കച്ച അഴിക്കേണ്ടതിന്, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு, കതകുകൾ അവന് തുറന്നിരിക്കേണ്ടതിനും, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூடப்படாதிருக்க, വാതിലുകൾ അടയാതിരിക്കേണ്ടതിനും கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் ഞാൻ അവന്റെ വലങ്കരം പിടിച്ചിരിക്കുകയാ. அவனை பார்த்து அவன் வலது கையை நான் பிடித்திருக்கிறேன். ആമേൻ. ஆமென். എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു സ്വർഗ്ഗം എന്റെ കരം പിടിച്ചിരിക്കുകയാണ്? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பரலோகம் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறது? ഞാൻ യേശുവിനെ അറിഞ്ഞിട്ടില്ല, நான் இயேசுவை அறிந்ததில்ல, എന്നാൽ ഇന്ന് പകൽ ഞാൻ ഈ വചന കൂടാരത്തിന്റെ അകത്തിരിക്കുകയാണ്. இந்த வசனத்தின் கூடாரத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். ഞാൻ വചനം കേട്ടുകൊണ്ടിരിക്കുക, நான் வசனத்தை ഞാൻ கேட்டுக்கொண்டிருக்கிறேன். യേശുവിനെ അറിഞ്ഞുകൊണ്ടിരിക്കുക. நான் இயேசுவை அறிந்து അവൻ கொண்டிருக்கிறேன். സ്തോത്രം. അതെന്തുകൊണ്ടാണെന്ന് അറിയാമോ? அது எதற்காக என்றால், ദൈവം എന്നെ കണ്ടതുകൊണ്ട്, தேவன் என்னை கண்டிருக்கிறபடி, ദൈവം എന്നെ സ്നേഹിച്ചതുകൊണ്ട്, தேவன் என்னை அன்பு செலுத்தினபடியினால. വചനം പറയുക, ജാതികൾക്ക് വേണ്ടി കോരശ നിന്നെ അഭിഷേകം ചെയ്തിരിക്കുക. வசனம் இப்படியாக சொல்லப்படுறது, ஜாதிகளை கீழ்ப்படுத்துவதற்காக ஆமென் அவன் கோரேசை அபிஷேகம் ഇതിന്റെ பண்ணினார். അകത്തിരിക്കുന്ന എല്ലാവരോടും സ്വർഗ്ഗത്തിലെ ദൈവത്തിന് പറയാൻ ഒന്നേ ഉള്ളൂ. இதற்குள்ள அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து பரலோகத்துக்கு சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம் இருக்கிறது. കോരശ തന്റെ ദൈവത്തെ തിരിച്ചറിഞ്ഞു. கோரேசு தன்னுடைய தேவனை തിരിച്ചറിந்து கொண்டான். നാം നമ്മുടെ ദൈവത്തെ തിരിച്ചറിഞ്ഞിട്ടുണ്ടോ? நான் நம்முடைய தேவனை തിരിച്ചറിந்து கொண்டிருக்கிறோம். ഉണ്ടെങ്കിൽ അവൻ കോരശിനോട് പറയുന്നത് പോലെ ദൈവം നമ്മളോട് പറയുകയാണ്, அறிந்திருந்தால் கோரேசினிடத்தை பார்த்து தேவன் சொன்னது போல அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், ഞാൻ നിന്നെ ജാതികൾക്ക് വേണ്ടി അഭിഷേകം ചെയ്തിരിക്കുകയാണ്. நான் உங்களை ஜாதிகளுக்கு கீழ்ப்படுத்துவதற்காக உங்களை அபிஷேகம் ജാതികളോട് பண்ணியிருக்கிறேன். സുവിശേഷം പറയുവാൻ, ஜாதிகள் மத்தியிலே சுவிசேஷம் சொல்வது, യേശുവിനെ കേട്ടിട്ടില്ലാത്തവരോട് സുവിശേഷം പറയുവാൻ இயேசுவை அறியாதவர்கள் மத்தியிலே சுவிசேஷம் சொல்வதற்கு ദൈവം നിന്നെ വിളിച്ചിരിക്കുകയാണ്. தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். കോരശിനൊരു വിളിയുണ്ട്, கோரேசுக்கு அழைப்புண்டு, ഓമന പേര് ചൊല്ലി വിളിച്ച വിളി. அதாவது சர்நேம் சொல்லி அழைக்கப்பட்ட அந்த விளி. അവൻ നിന്നെ ബ്യൂട്ടി, നിന്നെ പ്രട്ടിയാ, നിന്നെ എന്തോ അൻപായിരുന്ന നാമം വിളിച്ച് പേര് വിളിച്ച വിളി. அது அன்பாக பேர் சொல்ல அழைத்த விளி. அந்த அழைப்பு. സോദരൻ, നമ്മുടെ മക്കൾക്ക് പേരുണ്ട്, நமக்கு பிள்ளைகளுக்கு பேர் இருக்கிறது. അൻപോട് കൂടി നമ്മൾ വേറെ പേര് വിളിക്കും അല്ലേ? அன்போடு சேர்ந்து நாம் வேற பெயர்களை அழைப்போம் അല്ലേ? ചെല്ലപ്പേരെന്ന് മലയാളത്തിൽ പറയും. കർത്താവിന്റെ സ്തോത്രം. അവരെ ചെറുതായിട്ട് ഇങ്ങനെ നല്ലതായിട്ട് കുഞ്ഞു പേര് വിളിക്കും. அது சின்னதாக செல்ல பேர் என்று அப்படியே மலையாளத்தில் சொல்லி அப்படியே യേശു அழைப்போம். നിന്നെ അതുപോലെ വിളിച്ചിവിടെ കൊണ്ടുവന്നതാ. இயேசுவும் அதுபோல உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். എന്തിനാണെന്നറിയാമോ? எதற்காக என்றால், ജാതികൾക്ക് വേണ്ടിയുള്ള ഒരു അഭിഷേകം.
ജാതികളെ കീഴ്പ്പെടുത്തുവதற்கான ഒരു അഭിഷേകം നിന്റെ മേൽ പകരേണ്ടതിന് உங்கள் மேல பகர்ப்படுவதற்காக ദൈവത്തിന്റെ വചനം പറയുകയാ. தேவனுடைய வசனம் சொல்கிறது, അതിനുവേണ്ടി ഞാൻ നിന്റെ വലം കരം പിടിച്ചിരിക്കുക. அதனால உங்களுடைய വലது കരத்தை நான் ആമേൻ. பிடித்திருக்கிறேன். അതുകൊണ്ട് തന്നെ നിന്റെ മുമ്പിൽ താമ്രക്കഥകൾ തകരും. அதற்கு முன் அதனால தான் உங்களுக்கு முன்பாக வெண்கல கதவுகள் നിനക്ക് ഞാൻ ഇരുട്ടിന്റെ നിക്ഷേപങ്ങൾ നൽകും. நான் இரும்பு தாழ்பால் எடுத்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நான் உனக்கு தருவேன். പക്ഷെ നീ എന്റെ വേലയ്ക്കുള്ളവനാ. ஆனால் நீ என்னுடைய வேலைக்குடையவன். നിന്നെ ഞാൻ വിളിച്ചത് എന്റെ രാജ്യത്തിന് വേണ്ടിയാ. நான் உன்னை அழைத்தது என்னுடைய ராஜ்யத்துக்காக. ഇന്ന് പകൽ എത്ര പേർക്ക് മനസ്സിലാവുന്നു? இந்த பகல் வேளை எத்தனை பேர் புரிந்து கொள்வீங்க? ദൈവത്തിന്റെ രാജ്യത്തെ നാം അന്വേഷിക്കുമെങ്കിൽ, நாம் அவருடைய ராஜ்யத்தை நாம் தேடுவோமானால், നമ്മുടെ മുന്നിൽ സ്വർഗത്തിന് ദൈവം കഥകളെ തുറക്കും. நம்முடைய முன்பாக பரலோகம் நமக்கு முன்பாக கதவுகளை திறக்கும். ആമേൻ ആമേൻ. താമ്രവാതികൾ തകർന്നു പോകും. வெண்கல கதவுகள் உடைந்து போகும். നിക്ഷേപങ്ങൾ നിന്റെ അടുക്കൽ വരും. அது அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் நமக்கு முன்பாக നീ வரும். നിക്ഷേപങ്ങളുടെ പിന്നാലെ ഓടണ്ട. நாம் அந்த பொக்கிஷங்களுக்கு பின்பாக ஓட നീ வேண்டாம். വിടുതലിന് വേണ്ടി നടക്കണ്ട. நாம் விடுதலுக்காக நாம் செல்ல வேண்டாம். നീ ദൈവത്തിന്റെ രാജ്യത്തിന് വേണ്ടി ഓടിയാൽ, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் ஓடினால், ജാതികൾക്ക് വേണ്ടി നിന്നെ അഭിഷിക്തനായിട്ട് നിർത്തിയിരിക്കുകയാണെന്ന് നീ തിരിച്ചറിഞ്ഞാൽ, ஜாதிகளுக்காக உன்னை அபிஷேகம் பண்ணினார் என்பதை குறித்து நீங்கள் புரிந்து கொண்டால், നിനക്ക് വേണ്ടിയതെല്ലാം സ്വർഗത്തിൽ തരുവാനിടയാകും. உங்களுக்கு தேவையானதை பரலோகம் கொடுக்கும். ഇരുട്ടിലെ നിക്ഷേപങ്ങളും அது அந்தகாரத்தில் இருக்கிற നിന്റെ பொக்கிஷங்கள் മുന്നിലുള്ള താമ്രവാതിലുകളെ തകർക്കാനും, உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இரும்பு தாழ்பால்களையும் திறப்பதற்கும், അവൻ സ്വോത്ര പർവ്വതങ്ങളെ നിരപ്പാക്കാനും அது பர்வதங்களை நிரப்பாக்குவதற்கும் നിന്റെ കരം സ്വർഗം പിടിച്ചിരിക്കുക. உங்களுடைய கரத்தை பரலோகம் பிடித்திருக்கிறது. ആദ്യം முதல்ல അവിടുത്തെ രാജ്യവും அவருடைய ராஜ்யத்தையும் നീതിയും അന്വേഷിപ്പേ. நீதியையும் தேடுங்கள், മറ്റുള്ളവയെല്ലാം കൂട്ടിച്ചേർക്കപ്പെടും. மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். കോരശ് വിളിച്ചു പറയുക, கோரேஸ் இப்படியாக சொல்கிறார், അതാണ് എന്റെ ദൈവം. அதுதான் என்னுடைய தேவன். എനിക്ക് സകലതും തന്ന, எனக்கு சகலவற்றையும் கொடுத்து അവന്റെ രാജ്യത്തിന് വേണ്ടി, അവന്റെ മക്കൾക്ക് വേണ്ടി, അവന്റെ ജനത്തിന് വേണ്ടി അഭിഷേകം ചെയ്ത ദൈവം. அவருடைய ஜாதிகளுக்காக என்னை அபிஷேகம் பண்ணின தேவன். അവൻ യഹൂദന്മാരുടെ ദൈവമാ എന്റെ ദൈവം. யூதர்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன். പ്രിയമുള്ളവരെ, അപ്പോസ്തലനായിരിക്കുന്ന പൗലോസ് പറയുക, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்கிறார், ഈ യേശുവിനെ നീ വായ് കൊണ്ട് ഏറ്റു പറയണം. இந்த இயேசுவை நீங்கள் உங்கள் வாயினால அறிக்கை பண்ண வேண்டும். കോരശ് പറഞ്ഞതുപോലെ വായ് കൊണ്ട് വിളിച്ചു പറയണം. கோரேஸ் சொன்னது போல நீங்கள் வாயினால நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். This is my God. இது என்னுடைய தேவன். അവൻ എനിക്ക് വേണ്ടി മരിച്ചവനാണെന്ന് ഞാൻ ഹൃദയം കൊണ്ട് വിശ്വസിക്കണം. அவர் எனக்காக மரித்தார் என்று நான் என்னுடைய இருதயத்தில் நான் விசுவாசிக்கிறேன். ഞാൻ രക്ഷിക്കപ്പെടുവാനിടയാകും. அப்படியானால் நீங்கள் രക്ഷിക്കപ്പെടുவீர்கள். ഈ സുവിശേഷം നീ കേട്ടിട്ടുണ്ടെങ്കിൽ, இந்த സുവിശേഷத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்களா, അവൻ നീ നിശ്ചയമായും അനുഗ്രഹിക്കപ്പെടും. நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். അവൻ നന്മയും കരുണയും ജീവകാലം ഒക്കെ നിന്റെ പിന്നാലെ വരും. நன்மையும் கிருபையும் எல்லாம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களோடு கூட ഒരു இருக்கும். നന്മയുടെയും പിന്നാലെ നാം നടക്കേണ്ട. ஒரு நன்மைக்கு பின்பாக நாம் செல்ல வேண்டாம். നന്മയും കരുണയും നിന്റെ പിന്നാലെ വരും. നന്മയാനது നമുക്ക് പിൻപാക വരും. ഒരു ദൈവദാസൻ പ്രസംഗിച്ചത് ഇങ്ങനെയാണ്, ഒരു വേട്ടപ്പട്ടിയെ പോലെ, அது ഒരു ഹണ്ടർ ഡോഗിനെ പോലെ. ஒரு போதகர் இப்படியாக பிரசங்கித்தார், ஹண்டிங் பண்ணுகிற அந்த டாகை போல, நாயை போல നിന്റെ പിന്നാലെ നന്മയും കരുണയും വരുവാനിടയാകും. நமக்கு பின்பாக அந்த நன்மையும் கிருபையும் நம்முடைய வந்து. നീ യേശുവിന്റെ വേലയ്ക്ക് വേണ്ടി പോകുമെങ്കിൽ, நீங்கள் இயேசுக்காக வேலைக்காக நீங்கள் செல்வீர்கள் என்றால், ഈ സത്യ സുവിശേഷം വിളിച്ചു പറയുമെങ്കിൽ, இந்த சத்திய சுவிசேஷத்தை சொல்வீர்களானால், നിന്നെ വിളിച്ചിരിക്കുന്ന ഒരു വിളി, உங்களை அழைக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்பானது തിരിച്ചറിഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ, நீங்கள் அதை തിരിച്ചറിந்திருந்தீர்களானால், സ്നേഹത്തോടെയുള്ള വിളി തിരിച്ചറിയുന്നുണ്ടെങ്കിൽ, அந்த அன்பின் அழைப்பை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்களானால், കണ്ണുകൾ അടച്ചാട്ടെ, எல்லா கண்களையும் மூடலாம். കർത്താവിന്റെ തിരുസന്നിധിയിലേക്ക് ഒരിക്കൽ കൂടി ഏൽപ്പിച്ചു കൊടുത്താട്ടെ. திருசமூகத்துக்கு முன்பாக ஒரு தடவை கூட நாம் ஏற்று சொல்லுவோம். പലവിധ പ്രശ്നങ്ങളാൽ ഞാൻ കലങ്ങിയിരിക്കുക. பலவித பிரச்சனைகள் மூலமா நான் கலங்கி இருக்கிறேன். ലോകത്തിന്റെ പ്രയാസങ്ങൾ, உலகத்தின் பிரச்சனைகள், സാമ്പത്തിക ബുദ്ധിമുട്ടുകൾ, பொருளாதாரங்கள், അവൻ പലവിധമായിരിക്കുന്ന പ്രയാസങ്ങൾ, பலவிதமான பிரச்சனைகள். എന്നാൽ ഇന്ന് പകൽ ഞാൻ വിശ്വസിക്കുന്നു, ஆனால் இந்த பகல் வேளை நான் விசுவாசிக்கிறேன், എന്റെ മുന്നിൽ താമ്രക്കഥകൾ തകരും. எனக்கு முன்பாக வெண்கல கதவுகள் உடைந்து എന്റെ போகும். മുന്നിൽ ദുർഘടങ്ങൾ നിരപ്പാകും. எனக்கு முன்பாக இரும்பு தாழ்பால்கள் முறிந்து போகும். ദൈവത്തിന്റെ അഭിഷിക്തനാ. நான் தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ജാതികൾക്ക് വേണ്ടി ദൈവം വിളിച്ചിരിക്കുകയാണ്. என்னை அவர் ஜாதிகளுக்காக அவர் அழைத்திருக்கிறார். ഓമന പേര് ചൊല്ലി വിളിച്ചിരിക്കുകയാണ്. ஓமன பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ഒരുമിച്ച് പ്രാർത്ഥിക്കാം. நாம் ஒருமித்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. கேட்ட வசனத்துக்கு முன்பாக அப்பா நாங்கள் சமர்ப்பிக்கிறங்க தாவே. ஏமென்க தாவே, நீர் எங்களை ஏமென்க தாவே அழைத்திருக்கிறீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க என்பதை குறித்துக்க தாவே. எதற்காக நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டோம் என்பதை குறித்துங்க தாவே உம்முடைய தாசன் மூலமா நாங்கள் கேட்டோம் அப்பா. ஏமென்க தாவே, என் வாழ்க்கையை தருகிறங்க தாவே. எத்தனை பேர் இயேசுவுக்காக ஏமென் வாழ்க்கையை கொடுக்காத பிள்ளைகள் இப்பொழுது சொல்லுங்க அப்பா. ஏமென் ஹல்லேலூயா. வேதம்
வேதம் சொல்லுகிறதுபடி ஆமென் இயேசுதான் என்னுடைய சொந்த இரட்சகர் என்று வாயினால் நீங்கள் அறிக்கை பண்ணினால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென் அப்பா, ஆமென் கர்த்தாவே, ஹல்லேலூயா. ஆமென் கர்த்தாவே, வாயினால் நான் அறிக்கை பண்ணுகிறேன், எனக்கு இந்த தேவன் தேவை, எனக்கு இந்த தேவன் தேவை. ஆமென், நான் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பே என்னை அவர் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினது ஒரு சும்மா அல்ல. ஆமென் ஹல்லேலூயா. ஜாதிகளுக்காக கர்த்தாவே அப்பா, இந்த நாட்கள்ல நான் போவேன், இந்த நாட்கள்ல நான் போவேன், நான் அமைதலா இருக்க மாட்டேன். எந்த இடத்துல நான் சென்றாலும், ஆமென் வேலை இடங்கள்ல நான் சென்றாலும், ஆமென் ரூம்ல நான் இருக்கிற வேலையிலுமே அப்பா, உம்மை அறியாத பிள்ளைகளுக்கு, ஜாதிகளுக்கு, புற ஜாதிகளுக்கு என் தேவன் என்னில் அன்பு செலுத்தினார். ஆமென், அதே தேவனை நான் குறித்து சொல்லுவேன் என்பது ஒரு தீர்மானத்தை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுவீங்க? அப்பா, ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அப்பா. ஆமென் கர்த்தாவே, எதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து கர்த்தாவே நாங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டோம் அப்பா. ஆமென் கர்த்தாவே, என்ன தானே தருகிறங்க தாவே, என்ன தானே தருகிறங்க தாவே, என்ன தானே தருகிறங்க தாவே அப்பா. இந்த நாள்ல கர்த்தாவே ஆமென், நான் சும்மா இருப்பதில்லை, நான் சும்மா இருப்பதில்லை. நான் எந்த இடத்துல சென்றாலும், ஒரு சூப்பர் மார்க்கெட் போனேனா அந்த இடத்துல பார்க்கிற வேளையில ஜனங்கள் மத்தியில ஆமென் நல்ல செய்தியானதை செல்லுவேன், ஆமென் நல்ல செய்தியை செல்லுவேன். என் தேவன் எனக்காக செய்த குறித்து நான் அவர்கள் மத்தியில சொல்லுவேன்ப்பா. இவ்வளவு நாளும் நாங்கள் சொல்லாம இருந்துட்டோம், எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கப்பா. நாளை கத்தா எங்கள் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிக்கிறோங்க தாவே. ஆமென், அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல கத்தாவே வசனத்தை உரைத்த உம்முடைய தாசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. இனிமேலுங்க தாவே நீர் அபிஷேகப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் கத்தாவே, குடும்பமா நீர் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்காக நன்றி சொல்லுகிறோங்க தாவே. ஆவியானவரே உமக்கு நன்றி. கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென், கலந்து கொள்ளாத பிள்ளைகளையும் நாங்கள் நினைவு கூறுங்க தாவே. வருகிற நாட்களில் கத்தாவே கலந்து கொள்வதற்கு நீர் உதவி செய்ய உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் ஆசீர்வாதத்துக்காக இருக்கிற இடங்களே நாம் இப்பொழுது எழும்பி நிற்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே. ஆமென். ஜெயம் கொடுத்த கர்த்தரை கரங்களை ஊற்றி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய